நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், அந்த பிஸ்னஸ் எந்த விதத்துலையுமே வந்து லாஸே ஆகக்கூடாது, அது வெற்றியை நோக்கி மட்டுமே பயணப்படணும் அப்படின்னா நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபார்மட் நியூமராலஜி பிரகாரம் பண்ணுறது சரியானதாக இருக்கும் சார்? கண்டிப்பாக. ஆமாம், இப்போ பிஸ்னஸ் ஏற்கனவே ரெகுலராக பண்ணுறவங்க ஓகே. ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் எல்லோரும் பிஸ்னஸுக்கு அப்படியே உள்ளே வந்துட்டாங்க. நானும் வரந்தான் சொல்கிறேன். சில ப்ரோக்ராமில் நானே சொல்லுவேன், வாங்க இன்றைக்கி சைனா வந்துட்டு ஒரு வல்லரசை நோக்கி போயிட்டான், வல்லரசெல்லாம் நோக்கி போனான், வல்லரசாக ஆகிட்டான். அவன் இன்னும் 100 வருஷம் உட்காந்து கூட சாப்பிட்டா கூட அவனுக்கு காசு இருக்குது அந்த அளவுக்கு. காரணம் வந்து அங்கே எல்லாமே பிஸ்னஸ் மேனு, எல்லாமே ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பித்தான். எல்லாம் பண்ணி ப்ரொடக்ஷன் பண்ண அதை வேர்ல்டு ஃபுல்லாக சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஒன்றும் பெருசாக தப்பு இல்லை, அதுக்கு தானே படிச்சிருக்கிறோம். ஒன்று படித்து பிஸ்னஸ் பண்ணுறோம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸில் பிஸ்னஸ் பண்ணணும். பண்ணுங்க. என்ன தெரிஞ்ச தொழிலை தொடாமல் இருந்தாலும் தெரியாத தொழிலை தொட்டாலும் ரெண்டு சரியாக வராது. பொதுவாக எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணிக்கிறீங்க. நாம் இப்போ நீங்கள் இருக்க நல்லா, இப்போ உங்கள் ஃபேமிலியில் நல்ல பெரிய பெரிய பேக்கப் இருக்குது, ஃபேமிலி பேக்கப் இருக்குது. ஒரு ஸ்டார் ஹோட்டல் வைக்க போகிறீங்கன்னு வைங்க, உங்கள் பையனுக்காக வைக்க போகிறீங்கன்னா கூட உங்கள் பையனை வந்துட்டு ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போயிட்டு முதல்ல வேலைக்கு அனுப்புங்க. அவன் கொடுக்குற சம்பளத்துக்கு இல்லை, அது எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணுறதுக்கு. ஆமாங்க, இப்போது ஐஏஎஸ் ஆஃபீஸர் படிக்கிறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர் படிக்கிறாங்க, எல்லாம் படித்து முடித்த உடனே முதல்ல ட்ரைனிங்னு ஒன்று கொடுக்குறாங்க இல்லைங்களா? அந்த ட்ரைனிங்கில் அவங்க ஒன்றுமே செய்ய மாட்டாங்க, லேர்ன் பண்ணிப்பாங்க. எல்லாத்தையும் எல்லாம் லேர்ன் பண்ணி அது ஒரு பீரியட் டூரேஷன் கொடுப்பாங்க, இவ்வளோ நாள்னு சொல்லிட்டு. அது எனக்கு தெரியும், அது வேண்டாம், எவ்வளோ நாள் கொடுப்பாங்க தெரியும். அதை எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க. அப்போ அவங்க அதிகாரத்தில் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் அதே தாங்க, எல்லாம் ஃபார்முலாங்கிறது எல்லாம் ஒன்று தான். முதல்ல லேர்ன் பண்ணுங்கள்.